Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் நெய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் 6.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவிட்டு குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகு 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான மசாலா பெப்பர் தூள், கறி மசால் தூள், ஜீரகத்தூள், மிளகாய் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஸ்டவ்வில் கடாய் வச்சிட்டேன். இப்போது நம்ம ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கூடவே மணத்துக்காக கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பொடி வகைகள் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வணக்கணும். இப்போது தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நல்ல பழுத்த பழங்களாக சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் அது மாஷ் ஆயிரும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ அது கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதை போட்டு இந்த மசாலா நல்லா அதில் கலங்குற மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டுட்டேன். நல்லா அடியிலேருந்து தொலாவி எடுத்து விடுங்க. மசாலா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அஜீரண கோளாறு வரும்போது நம்ம 1 டம்ளர் தண்ணியில் கருவேப்பிலை, இஞ்சி, ஜீரகம் 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் 1 டம்ளர் குடித்தோம்னா அஜீரணம் காணாமல் போயிடும். பாருங்கள், ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் தேங்காய் துருவலை அது கூட சேர்த்துக்கலாம். இது இன்னும் சுவையாக இருக்கும். இப்போது அதை நல்லா ட்ரையாக நல்லா சேர்த்து விடுங்க. அந்த மசாலாவோட தேங்காய் மிக்ஸ் ஆனதே நம்மளுக்கு தெரியக்கூடாது. பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்ல மணமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த நெய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். மெயினாக பார்த்திங்கன்னா தயிர் சாதம், தேங்காய் பால் சாதம், பிரியாணி, இட்லி, சப்பாத்தி, பூரி, தயிர் சாப்பாடு, மோர் சாப்பாடு எதையுமே விட்டு வைக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே இதில் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பராக சுவையாக ஆரோக்கியமானது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வீட்டில் பண்ணி கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பஃபகேம்ஸ். நன்றி, வணக்கம்.